காவிரி விவகாரம் தொடர்பாக அப்போலோ மருத்துவமனையிலேயே உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ஜெயலலிதா ஆலோசனை நடத்தினார். உடல் நலக்குறைவால் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா தான் சிகிச்சை பெற்று வரும் அறையிலேயே செவ்வாய் மாலை உயர்மட்ட கூட்டத்தை கூட்டினார். தலைமை செயலாளர் ராமமோகன ராவ், அரசு வக்கீல் முத்துக்குமாரசுவாமி, அரசின் ஆலோசகர் சீலா பாலகிருஷ்ணன் மற்றும் முதல்வரின் முதன்மை செயலர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டம் 1 மணி நேரம் நடைபெற்றது. அப்போது மேலும் 3 நாட்களுக்கு 6000 கன அடி வீதம் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்து ஜெயலலிதாவிடம் அதிகாரிகள் விளக்கினர். காவிரி பிரச்சினைக்கு தீர்வு காண இரு மாநிலங்களின் முதல்வர்கள் கூட்டத்தை வெள்ளிக்கிழமைக்குள் கூட்ட மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்தும், அதன்படி 29ஆம் தேதி டெல்லியில் கூட்டம் நடக்க இருப்பதாகவும் ஜெயலலிதாவிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதை கேட்ட முதல்வர் ஜெயலலிதா அக்கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தலைமை செயலாளர் ராமமோகன ராவ், பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் பிரபாகர், காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்கும்படி உத்தரவிட்டார். அக்கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் முன்வைக்க வேண்டிய கருத்துக்கள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஜெயலலிதா விவாதித்தார். மேலும் அக்கூட்டத்தில் தனது சார்பில் வாசிக்கப்படவுள்ள உரையின் விபரங்கள் பற்றியும் அதிகாரிகளுக்கு ஜெயலலிதா அறிவுரைகளை வழங்கினார்.